Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம இன்னைக்கு பேங்கிங் ரீசனிங்ல கோடிங் டீகோடிங் டாபிக்ல இருந்து क्वेश्चंस பார்க்கலாம். ஓகேங்களா? பாத்தீங்கன்னா என்னது ஒரு சர்டைன் கோட் லாங்குவேஜ் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் அதுக்கான கோட்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கு क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா சாலட் அப்படிங்கிற வேர்டுக்கான கோட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? அப்போ சாலட் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு, நெக்ஸ்ட் இங்க இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டுலயும் காமனா இருக்கிற கோடு தான் சாலட் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடா இருக்குமா? அப்போ இந்த கோட்ல காமனா இருக்கிறதுல எதுன்னு பாருங்க. காமனா வந்துட்டு இதுலயும் இந்த கோட்லயும் காமனா இருக்கிற கோடு எதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்எஸ். ஸோ சாலட் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு வந்து ஆர்எஸ். ஓகேவா? ஆப்ஷன் டி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்னது ஒவ்வொரு வேர்டுக்கான கோட் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா டுடே நியூட்ரிஷஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ டுடேங்கிற வேர்டு வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. டுடே அண்ட் வந்து என்னது நியூட்ரிஷஸ் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. இப்போ நியூட்ரிஷஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் குக்டு ஹெல்த்தி, அடுத்தது குக்டு டுடே. டுடேங்கிற வேர்டு இங்க இருக்கு. நியூட்ரிஷஸ் அப்படிங்கிற வேர்டும் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு யூனிக்கா. டுடேங்கிற வேர்டும் ஒரே இடத்துல தான் இருக்கு. அப்ப யூனிக்கான கோடு தான் இதுக்கு வரும். ஓகேவா? அப்ப நியூட்ரிஷஸ் அப்படிங்கிற வேர்டுக்கானது அப்ப கோடு வந்து என்னது காமனா இருக்க கோடு வந்து கேன்சல் பண்ணிருங்க. ஆர்எஸ்ங்கிற கோடு வந்து இங்க இருக்கு. ஸோ ஆர்எஸ் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒய்யூ அப்படிங்கிற கோடும் வந்து என்னது இங்க இருக்கு, காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். ஓஆர்ங்கிற கோடும் வந்து என்னது காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். இப்போ எம்கே அப்படிங்கிற கோடு வந்து என்னது எங்கேயுமே இல்லை. ஸோ வந்துட்டு என்னது காமனான கோடு இல்லை. ஸோ யூனிக்கான கோடு வந்துட்டு தான் நியூட்ரிஷஸ்க்கு வரும். ஸோ எம்கே தான் நியூட்ரிஷஸ்க்கு. ஸோ எம்கே இருக்க மாதிரி என்னது 3 ஆப்ஷன்ஸ். எம்கே வந்து 3 ஆப்ஷன்ஸ் ஏ சி இல இருக்கு. ஸோ டியும் பியும் வராது. அடுத்தது பாத்தீங்கன்னா டுடேங்கிற வேர்டுக்கான கோடு கண்டுபிடிக்கலாம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா டிவி ஆர்எம்னு இருக்கு. இப்ப காமனான இருக்க கோடு வந்து கேன்சல் பண்ணுங்க. டிவிங்கிற கோடு வந்து இருக்கான்னு பாருங்க. காமனா இருக்க கோடு வந்து இருக்கான்னு பாருங்க. இல்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்எம்ங்கிற கோடு வந்து இருக்கான்னு பாருங்க. இல்ல. ஸோ டிவி ஆர்எம்ங்கிற கோடு தான் வரும். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ் இருக்கு. ஸோ இது வராது. அடுத்தது ஓஆர்னு இருக்கு. ஸோ இதுவும் வராது. அடுத்தது ஆர்எம் எம்கேன்னு இருக்கு. ஆர்எம்னு இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சூட்டான கோடு. டுடே நியூட்ரிஷஸ்ங்கிறதுக்கான கோடு வந்து ஆர்எம் எம்கே. டிவி இல்லைன்னா ஆர்எம் வரலாம். ஆர்எம் எம்கேங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர்ட்ஸ் அதுக்கான கோட் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க நம்மளுக்கு வாட் இஸ் த கோட் த வேர்ட் பேர் டெலிசியஸ் ஃபுட். டெலிசியஸ் ஃபுட்டுங்கிற வேர்ட் பேருக்கு என்ன கோடு வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ டெலிசியஸ்ங்கிற வேர்டு வந்து எங்கெங்க வருதுன்னு பாருங்க. இங்க வருது டெலிஷியஸ். அடுத்து வந்து தேர்ட் ஒன்ல வருது. ஓகே, அப்போ 2 இடத்துல வந்து டெலிசியஸ் வருது. அப்போ காமனான கோடு வந்து இதுலயும் என்ன இருக்குன்னு பாருங்க. காமனானது கோடு வந்து என்ன இருக்கு? எம்எல் இருக்கு. அடுத்தது வேற எந்த கோடுமே வந்து என்னது கோடும் வந்துட்டு காமனா இல்லை. ஸோ எம்எல் தான் வந்துட்டு என்னது டெலிசியஸ்க்கான கோடு. அடுத்தது ஃபுட். எம்எல்ங்கிறது வந்துட்டு டில இருக்கு, சி இருக்கு, ஆப்ஷன் பில இருக்கு. அடுத்தது ஏல இருக்கு. ஸோ வந்து ஆப்ஷன் இல இல்லை. ஸோ வராது. அடுத்தது என்ன ஃபுட்டுங்கிறதுக்கான கோடு பார்ப்போம். ஃபுட் வந்து எதுல இருக்கு? ஃபுட் வந்து தேர்ட் ஒன்ல இருக்கு அண்ட் ஃபோர்த் ஒன்ல இருக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் காமனான கோடு எதுன்னு பாருங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல காமனான கோடு வந்து இஆர் வரும் அண்ட் இஆர் வருது. இஆர் அண்ட் இஆர் இருக்கு. ஸோ இஆர் எம்எல்ங்கிறது தான் இதுக்கான கோடு. இப்போ இஆர் எம்எல்ங்கிறது இது ஆப்ஷன் ஏல தான் வருது. ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி டி வந்து வராது. அப்போ டெலிசியஸ் ஃபுட்டுக்கான கோடு எதுனா எம்எல் இஆர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ கொடுத்துருக்கேன் சர்டன் கோட் லாங்குவேஜ்ல ஒவ்வொரு வேர்டுக்கான கோட் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துட்டு இங்க கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஒய்யூஎம்என்ங்கிற கோடுக்கான வேர்ட் பேர்ஸ் வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒய்யூங்கிற கோடு வந்து எங்கெங்க இருக்குன்னு பாருங்க.
ஒய்ங்கிற கோடு வந்து ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு அண்ட் செகண்ட் ஒன்ல இருக்கு அண்ட் அது தேர்ட் ஒன்ல இருக்கு. ஓகேவா? அப்ப மூணுலயும் காமனா இருக்கிற வேர்டு எதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மூணுலயும் காமனா இருக்க வேர்டு எதுன்னு பாருங்க. டேஸ்டஸ் டேஸ்டஸ் டேஸ்டஸ். ஸோ மூணுக்கும் காமனான இருக்க வேர்டு வந்து டேஸ்டஸ். இப்போ டேஸ்டஸ்ங்கிற வேர்டு பி சி அண்ட் இல இருக்கு. ஆப்ஷன் ஏவும் டியும் வராது. ஓகேவா? அப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்என்ங்கிற கோடு. எம்என்ங்கிற கோடு வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. எம்என்ங்கிற கோடு வந்து இங்க ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்போ வந்து இதுக்கு காமனா இருக்க கோடு வந்து மற்ற இப்ப எம்என்ங்கிறது ஒரு இடத்துல இருக்குன்னா அப்ப ஸ்பெசிபிக் கோடா தான் இருக்கும். அப்ப காமனான இருக்க கோடெல்லாம் கேன்சல் பண்ணிருங்க. கேஎம் கேஎம் இருக்கு, ஸோ கேன்சல் பண்ணிடலாம். இஆர்ங்கிற கோடு வந்து இங்க இருக்கு, செகண்ட் ஒன்ல இருக்கு, தேர்ட் ஒன்ல இருக்கு, ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஆர்எஸ்ங்கிறது என்னது இங்க இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ வந்துட்டு என்னது ஃபர்ஸ்ட்லயும் என்னது கேஎம் கேஎம் வந்து இதுல கேன்சல் ஆயிரும். ஸோ காமனான இருக்க வேர்டு பாத்தீங்கன்னா எது பீஸா பீஸாங்கிறது வந்து கேன்சல் ஆயிரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இஆர்ங்கிற வேர்டு வந்து தேர்ட்லயும் ஃபோர்த்லயும் இருக்கு. அப்ப இது ரெண்டுலயும் காமனான இருக்க வேர்டு வந்து ஃபுட் அண்ட் ஃபுட். ஓகே, கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஆர்எஸ்ங்கிற கோடு வந்து எதுக்கு காமனா இருக்கு? ஆர்எஸ்ங்கிறது வந்து இங்கேயும் செகண்ட் ஒன்லயும் ஃபோர்த் ஒன்லயும் இருக்கு. அப்ப செகண்ட் ஒன்லயும் ஃபோர்த் ஒன்லயும் காமனா இருக்கிறது எது வந்து பாத்தீங்கன்னா சாலட் சாலடுங்கிற வேர்டு வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் ரிமைனிங் யூனிக்கானது எது இருக்கு? அண்டுங்கிறதா இருக்கு. ஸோ அப்போ எம்என்ங்கிற கோடுக்கு கோடு வந்து என்னது அண்டு. ஓகேவா? அப்ப என்னது டேஸ்டஸ்ட் அண்டு தான் ஆன்சர். ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க கோட் லாங்குவேஜ்ல வேர்ட்ஸ் அதுக்கான கோட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா which of the following combination is incorrect. கொடுத்துருக்க அதாவது வேர்டு கோடு வந்து காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறதுல எது வந்து இன்கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? எது இன்கரெக்ட்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிஸா கேஎம்னு கொடுத்துருக்காங்க. பிஸாங்கிற வேர்டுக்கு கேஎம் தான் கோடுன்னு சொல்லியிருக்காங்க. பிஸாங்கிற வேர்டு வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஒன்ல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும் காமனான கோடு பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கும் ஃபோர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு காமனான கோட் பார்த்தீங்கன்னா கேஎம் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப பிஸா அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு வந்து கேஎம். ஸோ இது கரெக்ட். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது இன்கரெக்டானது தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அடுத்தது செகண்ட் ஒன் செக் பண்ணுங்க. சாலட்க்கு ஆர்எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சாலட் வந்து எங்கெங்க இருக்கு? சாலட் வந்து செகண்ட் ஒன்ல இருக்கு அண்ட் ஃபோர்த் ஒன்ல இருக்கு. செகண்ட்லி ஃபோர்த்லயும் காமனான கோட் பாருங்க. செகண்ட் அண்ட் ஃபோர்த்ல காமனான கோடு வந்து ஆர்எஸ். ஆர்எஸ் அண்ட் ஆர்எஸ். ஸோ சாலட் ஆர்எஸ்ங்கிறது தான் சாலடுங்கிற வேர்டுக்கு ஆர்எஸ்ங்கிற கோடு தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்ட் தான். அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க. ஃபுட்டு இஆர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபுட்டுங்கிற வார்த்தை எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. தேர்ட் ஒன்லயும் ஃபோர்த் ஒன்லயும் இருக்கு ஃபுட்டுங்கிற வேர்டு. ஸோ அதுக்கான கோடு வந்து என்னது சேமா இருக்குமா? தேர்டும் ஃபோர்த்தும் சேமா இருக்க கோடு எதுன்னு பாருங்க. அப்போ காமனா இருக்க கோட் பாத்தீங்கன்னா இஆர் தான். இஆர்ங்கிற கோடு தான் காமனா இருக்கு. ஸோ ஃபுட்டுக்கு இஆர்ங்கிற கோடு தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது அமேசிங் ஒய்யூன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அமேசிங்கிற வேர்டு வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. அமேசிங்கிற வேர்டு வந்து தேர்ட் ஒன்ல தான் இருக்கு. ஸோ தேர்ட் ஒன்ல ஒரே ஒரு இடத்துல இருக்குன்னா அப்போ யூனிக்கான வேர்டு. ஸோ யூனிக்கான கோடு தான் இருக்கும். இப்போ யூனிக்கான கோட்னா அப்போ காமனான இருக்க கோட்லாம் கேன்சல் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல எம்எல் எம்எல் இருக்கு, ஸோ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒய்யும் ஒய்யும் இருக்கு, ஸோ கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஆர் வந்து இன்னொரு இடத்துல இஆர் இருக்கு. தேர்டும் அண்ட் ஃபோர்த்லயும் இஆர் இருக்கு. இஆர்ங்கிறது ஃபுட்டுக்கான கோடு. அடுத்தது யூடி அப்படிங்கிறது தான் என்னது அமேசிங் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு. ஓகேவா? அப்போ அமேசிங் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு வந்து யூடி, ஆனா ஒய்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னது இன்கரெக்டான வேர்ட் அண்ட் கோட் கம்பேரிஷன். ஓகேவா? காம்பினேஷன் வந்து எது தப்பா இருக்குன்னா அமேசிங் ஒய்யூ. டெலிசியஸ் எம்எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் செக் பண்ணிடலாம். டெலிசியஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கு? இங்க இருக்கு. டெலிசியஸ்ங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு அண்ட் தேர்ட் ஒன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்லயும் தேர்ட்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல காமனான கோடு எதுன்னு பாருங்க.
ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல காமனான கோடு வந்து ml. ஸோ டெலிசியஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு வந்து ml தான். ஸோ ஆப்ஷன் இ ஆல்சோ கரெக்ட். அப்போ அமேசிங் ஒய்யூன்னு கொடுத்துருக்க இந்த காம்பினேஷன் தான் இன்கரெக்ட். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்க கோட் லாங்குவேஜ்ல என்ன கேட்டுருக்காங்க? க்ளோசட்டின் அப்படிங்கிற வேர்ட் பேருக்கான கோடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. க்ளோஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட்லயும் காமனான கோடு எதுன்னு பாருங்க. இப்போ காமனான கோடு எது? NHங்கிறது தான் காமனான கோடா இருக்கு. வேற எதுவுமே கம்பேர் பண்ணும்போது என்னது காமன் கோட்ஸ் இல்லை. ஸோ வந்து க்ளோஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு வந்து என்னது? NH. இப்போ NHங்கிறது ரெண்டு இடத்துல இருக்கு, சிலையும் இருக்கு டிலையும் இருக்கு. ஸோ என்னது? ஆப்ஷன் ஏ, பி அண்ட் இ வந்து வராது. ஓகேவா? அடுத்தது சட்டின் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன்ல சட்டின் இருக்கு, அங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. செகண்ட் ஒன்ல மட்டும்தான் சட்டின் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. ஸோ வந்து யூனிக்கான வேர்டு, ஸோ யூனிக்கான கோடு தான் இருக்கும். ஸோ காமன் கோடு கேன்சல் பண்ணிடலாம். NH வந்து ஆல்ரெடி நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் காமனான கோட் பார்த்தீங்கன்னா FRங்கிற கோடு வந்து இங்க இருக்கு அண்ட் ஃபோர்த் ஒன்ல இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து SRம் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப BYங்கிற கோடு தான் என்னது? சட்டின் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு. இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், NHBY. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க வேர்டுக்கான கோடு வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா எனாமல் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எனாமல் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, எனாமல்ங்கிற வேர்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்ல இருக்கு அண்ட் ஃபோர்த் ஒன்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து மூணையும் கம்பேர் பண்ணுங்க. மூணுலேயும் காமனான கோடு எதுவோ அதுதான் வந்து எனாமல் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு. மூணுலேயும் காமனா இருக்கிற கோடு வந்து எதுன்னு பாருங்க. மூணுலேயும் காமனா இருக்க கோடு பார்த்தீங்கன்னா DE. ஸோ டிங்கிற கோடு தான் எனாமல் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு. அப்போ ஆப்ஷன் சி, டி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ சர்டன் கோட் லாங்குவேஜ் கொடுத்துட்டு ஒவ்வொரு வேர்டுக்கான ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுத்துட்டு பிரைமர் எல்லோ அப்படிங்கிற வேர்ட் பேருக்கு கோடு வந்து FRBTன்னு கொடுத்துட்டாங்க. சி டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? வேர்ட் பேருக்கு FESGங்கிற கோடு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு டிரான்ஸ்பரண்ட் எல்லோ அப்படிங்கிற வேர்ட் பேருக்கு என்ன கோடு வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதை தான் கம்பேர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிரைமர் எல்லோ கொடுத்துருக்க கிவன்ல இருக்கான்னு பாருங்க. பிரைமர் அப்படிங்கிற வேர்டு வந்து எங்கெங்க இருக்கு? இங்க இருக்கு பிரைமரு. நெக்ஸ்ட் வந்து இங்க இருக்கு. இப்போ ரெண்டுக்கும் காமனான கோடு எதுன்னு பாருங்க. ரெண்டுக்கும் காமனான கோடு பார்த்தீங்கன்னா FR இருக்கு அண்ட் FR இருக்கு. ஸோ பிரைமர் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு வந்து FR. ஓகேவா? அப்போ இங்க வந்து FR கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப எல்லோங்கிற வேர்டுக்கான கோடு என்னது? BT. அப்ப BT இருக்க மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அப்போ BT இங்க இல்ல, ஆப்ஷன் டி வராது. அடுத்தது மற்ற மூணு ஆப்ஷன்லயும் என்னது? BTங்கிறது இருக்கு. ஓகேவா? அடுத்தது டிரான்ஸ்பரண்ட் எல்லோ. இப்போ வந்து எல்லோக்கு வந்து BTன்னு கண்டுபிடிச்சாச்சு. டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான கோட் ஃபைன் பண்ணோம். இப்போ டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து இங்க பாத்தீங்கன்னா FESGன்னு இருக்கு. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷீட் டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு FESGன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஷீட்டுங்கிற வேர்டு வந்து எங்க இருக்குன்னு பாருங்க. கொடுத்துருக்கிறதுல ஷீட்டுங்கிற வேர்டு இங்க இருக்கு, வேற எங்கேயுமே இல்லை. ஷீட்டுங்கிற வேர்டு இங்க ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ யூனிக்கான வேர்டு, ஸோ யூனிக்கான கோடு தான் இருக்கும். ஸோ இதுல காமனான கோடெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். FR வந்து கேன்சல் பண்ணியாச்சு ஆல்ரெடி. டி இங்க இருக்கு, ஸோ டிஇ கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா FR வந்து இருக்கு, ஸோ கேன்சல் பண்ணிட்டோம். FR வந்து கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது NPங்கிற கோடு வந்து இங்கேயும் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்லயும் இருக்கு. ஸோ வந்து காமன் கோட் கேன்சல் பண்ணியாச்சு. அப்ப FE அப்படிங்கிற வேர்டு தான் என்னது? ஷீட்டுக்கான கோடு. FEங்கிறதா என்னது? ஷீட்டுக்கான கோடு. அப்ப ஷீட்டுக்கான கோடு FEனா
அப்ப எஸ்ஜிங்கிறது தான் என்னது டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற வேர்டுக்கான கோடு வந்து எஸ்ஜி. ஓகேவா? அப்போ பிடி எஸ்ஜிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அப்ப டிரான்ஸ்பரண்ட் எல்லோக்கு பிடி எஸ்ஜி. அப்ப ஆப்ஷன் இ பிடி எஸ்ஜி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க கோட் லாங்குவேஜ்ல என்ன கேட்குறாங்கன்னா ஒரு கோட் கொடுத்துட்டு என்பி அப்படிங்கிற கோட் கொடுத்துட்டு அதுக்கான வேர்டு வந்து என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்பிங்கிற கோட் வந்து எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, தென் வந்து தேர்ட் ஒன்ல இருக்கு, ஃபோர்த்ல இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்லையும் தேர்ட்லையும் தான் என்பிங்கிற கோடு இருக்கு. ஸோ என்பிங்கிற கோடு சேமா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல இருக்கும்போது அப்போ காமனான வேர்டு எதுல இருக்கும்? ஃபர்ஸ்ட்லையும் தேர்ட்லையும் என்ன இருக்கோ அதுதான் என்பிக்கான கோடுக்கான வேர்டு. அப்போ ரெண்டுலையும் காமனான இருக்கிற வேர்டு என்னன்னு பாருங்க. எனாமல் இருக்கு, மேட் இருக்கு, எனாமல் மேட் இருக்கு. ஸோ ஓகேவா? அப்போ 2 வேர்டு வருது. அப்போ 2 வேர்டு வருதுன்னா அப்போ வந்துட்டு இதுல காமனா வேற எதுலயும் காமனா இருக்கான்னு பாருங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா எஃப்ஆர் இங்கே இருக்கு, எஃப்ஆர் இங்க இருக்கு. ஸோ என்னாமல்ங்கிற வேர்டுக்கு எஃப்ஆர் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. என்பிங்கிறது காமனா இருக்கு. அது இல்லாம காமனான கோடு வந்து என்ன இருக்கு? டிஇடிங்கிற கோடும் காமனா இருக்கு. ஸோ டிஇடி வந்து இன்னொரு இடத்துல டி எது இருக்குன்னு பார்த்தா இங்க இருக்கு. ஸோ என்னது மூணுலயும் காமனா இருக்கிறது எதுனா எனாமல் எனாமல் எனாமல். ஸோ வந்துட்டு என்பிங்கிற கோடுக்கு என்ன வேர்டுக்கான கோடுக்கான வேர்டு வந்து என்னன்னா மேட் அப்படிங்கிற வேர்டு தான். அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொடுத்துருக்க காம்பினேஷன்ஸ்ல எது வந்து டெஃபினெட்லி கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்டும் கோடும் வந்து பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து கரெக்டா இருக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. வால் எம்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வாலுங்கிற வேர்டு வந்து எங்கெங்க இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கு, அண்ட் தென் வந்துட்டு வாலுங்கிறது ஃபோர்த் ஒன்ல இருக்கு. வேற எங்கேயுமே இல்லை. இப்போ ரெண்டுக்கும் காமனான கோடு எதுன்னு பாருங்க. இப்போ ரெண்டுக்கும் காமனான கோடு வந்து எம்டி இருக்கு அண்ட் எம்டி இருக்கு. ஸோ வந்து வாலுக்கான கோட் வந்து எம்டி. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். இங்க வந்து ஆல் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஷீட் பிவின்னு இருக்கு. ஷீட்டுக்கான கோடு வந்து ஃபைண்ட் பண்ணோம். இப்போ ஷீட்டுக்குங்கிறது வந்து இங்க ஒரு இடத்துல இருக்கு, வேற எங்கேயுமே வந்து ஷீட் இல்லை. ஸோ யூனிக்கான வேர்டு. ஸோ யூனிக்கான கோட் இருக்கும்போது அப்போ காமனான இருக்க கோட்லாம் கேன்சல் பண்ணிருங்க. டிஇ இருக்கு. ஸோ டிஇ வந்து ஆல்ரெடி இங்க இருக்கு, கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஆர் இருக்கு, எஃப்ஆர் இங்க இருக்கு. ஸோ எஃப்ஆர் வந்து கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது என்பி வந்து இங்க இருக்கு. ஸோ என்பி கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ எஃப்இங்கிறது தான் ஷீட்டுக்கான கோடு. ஓகேவா? அப்போ எஃப்இங்கிறது தான் ஷீட்டுக்கான கோடு. ஆனா இங்க பிவின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து ராங். இப்போ ஆல் ஆர் கரெக்ட்னா ஏதாவது அடுத்தது வந்து தப்புங்கிறப்போ அப்போ ஆப்ஷன் இ ஆல்சோ என்ன ஆகும்? கேன்சல் ஆயிரும். ஆப்ஷன் ஏ தான் வால்கான எம்டிங்கிற கோடு தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.